Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹாத்திம் இதுவரை என்ன நடந்துச்சுன்னா எங்கேருந்து தப்பிச்சு போன ஹாத்தி மற்றா கிட்ட போய் நாங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த குழந்தைய காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பாஷா அந்த குழந்தைய கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அவனோட ஆளை ஏகி வர்றான். இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போன ஹாத்திமோட குரூப்பு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு நெருப்பு வந்து அவங்களை தாக்க வருது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாஷோட அண்ணன் போட்டு கேட்கும்போது இதில் வழியே இல்லை, நம்ம கண்டிப்பாக மாட்டி சாக வேண்டியது அப்படின்னு பாஷோட அண்ணன் போட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறா, அவ்வளோதானே அவங்க எண்பது ஆமாம் இதான் முடியுதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த வால் சித்திர உள்ள பையன் அந்த நெருப்பை பார்த்து கையை தூக்கி காட்டுறான். பார்த்தா அவன் கையிலேருந்து ஒரு மேஜிக் பவர் வந்து அந்த நெருப்பை பின்னாடி போக வைக்குது. அங்கே இருக்கிறவங்களே இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இவனால் எப்படி இது முடியுது, இவனால் எப்படி இது சாத்தியம்னு சொல்லி எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் இருக்கிற அகிரா கேட்குறான், நீ ஓகேவா மிசோரோ அப்படின்னு கேட்குறான். அந்த பையனோட பேர் தான் மிசோரோ. அப்போ அந்த இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எப்படி நம்ம வந்து ஆபத்தில் நம்மளோட விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாரும் கல்வி போகிறாங்க. இங்கே பார்த்தா ஹாத்திம் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். அப்போ ஜாஸ்மின் இடத்தோட எழுப்புறா. ஜாஸ்மினை பார்த்தா ஹாத்திம் இது கனவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ கனவுல வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜாஸ்மின் சொல்கிறா, இது கனவெல்லாம் இல்லை, நான் நிஜமாக தான் வந்திருக்கேன், ஒருக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறேன், நான் கூப்பிட்டால நீ வரமாட்டேன், இப்போ நான் கூப்பிடாம நீயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் இப்படி வராமல் இருப்பேன், நீ ரொம்ப கலக்கத்தில் இருக்குன்னு தெரியும், அதனால தான் அவன் கூடவே இருக்கிறது நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ஹோபோ கேட்குறான், வந்துக்கியா ஜாஸ்மின், உனதை எதிர்பார்த்தா நீ வருவரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்துட்டேன், சரி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நாம் எப்படியாவது அந்த வெள்ளம் மந்திரவாதிகிட்ட போய் இந்த குழந்தைய ஒப்படைச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு இது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அந்த வழி எப்படி போடுது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு மேப்பை காட்டிதோ இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நாதிரா அங்கேன்னு வந்து நீ சொல்கிறது தப்பு, அது மரணத்தின் வாயில், நீ என்ன அங்கே போய் சொல்கிற, நீங்கள் எல்லாரையும் கொண்டு போய் கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது யார் இவையே ஓர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நாதிரா அங்கே அந்த இடத்துக்கு கிளம்புறா. அப்போ நாதிரா போக அவளை பார்த்து இது ஒன்றும் சரியில்லையே, இவ வேலை ஒரு சந்தேகமாக இருக்கு அப்படின்ட்டு போகிறான். இந்த பக்கம் நஜ்மி தஜால்கிட்ட சொல்கிறான், இன்னைக்கு தான் அந்த நாள் வரப்போகுது, அந்த கருப்பு நிலவு நாள். ஸோ அந்த கருப்பு நிலவு வரும்போது இங்கே இருக்கிற யாருக்குமே கண்ணு தெரியாது, அந்த கருப்பு நிலவு கடக்க போகிற அந்த 5 நிமிஷம் யாராலையும் எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே தஜால் கேட்குறான், கருப்பு நிலவுலேருந்து 5வது நாள் தான் அந்த குழந்தை பள்ளி கொடுத்து எல்லாத்துக்கும் பாஷா அறையப்படுன்னு சொல்கிறான். அப்போ அவ எல்லாம் சக்தி அடைஞ்சிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பாஷாவை கட்டுறாங்க. பாஷா சொல்கிறா, இன்னும் 5 நாள் தான், 5 நாள் அந்த குழந்தையோட உயிருக்கு நான் எப்போ அவரை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நமக்கு ஹாத்திமியும் ஜாஸ்மினியும் காட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த நிலவை பார்த்து ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹாத்திம் கேட்குறான், உண்மையிலே நீ ஏன் ஜாஸ்மின் தானா அப்படின்னு கேட்குறான். ஏன் ஹாத்திம் அப்படி கேட்குறேன் ஜாஸ்மின் கேட்குறேன், இல்லை இவ்வளோ நேரம் அவனை லவ்வோட தொட வந்தாலே நீ மறந்து போயிடுவேன், இப்போ நானே என் குழுவே இருந்து நிலவெல்லாம் ரசிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஜாஸ்மின் சொல்கிறான், ஆமாம் உன் மேலே அவ்வளோ காதல் இருக்கு ஹாத்திம்னு சொல்லி அவன் மேலே சாஞ்சிக்கிறா. இங்கே வந்து நாதிரா சொல்கிறான், நம்ம எப்படியாவது இந்த துடிசிக்க போகணும், இவனோட இங்கேயே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹாத்தி கேட்குறான், ஆமாம் கண்டிப்பாக போகலாம், சரி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நான் அந்த வழிபடி போனோம் நம்ம போகலான்னு சொல்லும்போது அப்போ ஜாஸ்மின் சொல்கிறா, அவள் சொல்கிறதுல கேட்காத, நான் சொல்கிறேன் இந்த வழியை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ அவள் சொல்கிறது கேட்குற அப்படின்னு அந்த இடத்துக்கு கவி போகிறான். நாதிரா அவள் போகாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கா. அப்போ வாழறதை பார்த்து அந்த குட்டி பையன் வந்து கண்ணை தொலைச்சிட்டு சொல்கிறான், எது நம்ம கிடைக்கணும்னு இருக்கோ அது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும், எது நமக்கு கிடைக்காதோ அதை நம்ம நினைச்சாலும் கிடைக்காது, அதனால எது நம்மளோட இது இல்லையோ அது நம்மளை விட்டு போகும்போது நீ வருத்தப்படுற அப்படின்னு அந்த ஆளில் சொல்கிறான். இந்த பக்கம் ஹோபோ அகிரா பார்த்து கேட்குறேன், நீ லவ் பண்ணிருக்கியா, அவளது காதல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் யாரையும் காதலிச்சது இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நீ காதலிச்சிருக்கேன் ஹோபோ கேட்கும்போது ஆமாம் லயலா அவள் தான் என் காதல் மனைவி, அவளை தான் நான் நினைக்கிறேன், இப்போ எப்படி ஜாஸ்மின் இருந்தால் ஹாத்தி சந்தோஷமாக இருக்கணும் அதேமாதிரி லயலா வந்து நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் வந்து பாஷாவோட தளபதி சொல்கிறான், அந்த கருப்படியில் ஆரம்பிக்க போது இன்னும் 5 நிமிஷம் வந்துட்டு வீரர்கள் எல்லாம் போய் வரட்டில் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருக்கிற ஹாத்திம் கோபோ எல்லாரும் வந்து ஐயோ எனக்கு கண்ணு தெரியல அகிரா ஹாத்திம் எல்லாரும் கத்துறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆமாம் இறங்கன்னு தெரியல, ஹாத்திம் இறங்கன்னு தெரியலன்னு சொல்கிறான். எல்லாருமே கண்ணு தெரியாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றாங்க. டக்குன்னு அந்த இது போனோட எல்லாரும் சும்மா வந்துடுறாங்க. பார்த்தா நாதிராவே அந்த குழந்தையும் காணாம். அப்போ ஜாஸ்மின் சொல்ல, எனக்கு அப்போவே தெரியும் இது அவளோட வேலையாக தான் இருக்கும், அவள் தான் ஒரு மந்திர சக்தி யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் 5 நிமிஷம் கணக்கு மாதிரி பண்ணி அந்த குழந்தை கிடச்சி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது உடனே அகிலா சொல்கிறா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னவளை நம்ப நானே, என்னதான் இருந்தாலும் அவள் பாஷாவோட அண்ணன் போட்டு தானே, அவள் கெட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நமக்கு ஒரு தூர தேசத்துக்கு காட்டுறாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே தான் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜாஸ்மின் வந்து அந்த மேப்பை காமிச்சு நம்ம இந்த வழியாக போயிட்டு இருக்கோம், அப்போனா நம்ம கண்டிப்பாக அந்த வெள்ளை மந்திராக இருக்கிறதுக்கு போயிடலாம், ஆபத்தை போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு குதிரை சத்தத்தை பார்த்து எல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஹோமோ சொல்ல, எதுக்கு வாயை பார்த்து நான் கேட்கும்போது அங்கே போகிறது தச்சாரோட வீரர்கள், அவங்க மட்டும் நீ மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அகிராவை சொல்கிறான், ஆமாம் நல்ல வேலை நம்ம மாட்டினா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜாஸ்மின் சொல்கிறான், சரி வாங்க நம்ம சீக்கிரம் எப்படி இந்த வெள்ள மந்திரவாதிகளை வெயிட் பண்ணி அவங்ககிட்ட உண்மையை சொல்லலாம், இந்த மாதிரி
குழந்தை இதுவாயிருச்சுன்னு அவங்க அந்த குழந்தை கண்டுபிடிக்கிற வழியை சொல்லுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஆமா இங்கே நிற்கிறதுக்கு நம்ம அந்த வேலையை பண்ணலாம் வாங்க அப்படின்னு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நம்ம பொறுமையாக நடந்து வந்துட்டாங்க. உடனே ஜாஸ்மின் சொல்ல சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த பக்கம் பார்த்தா நாதிரா வந்து ஒரு வில்லை எடுத்து ஜாஸ்மினை நோக்கி நின்றுட்டு இருக்கா. திடீர்னு அந்த அம்பு ஜாஸ்மினை நோக்கி பாஞ்சிடறா. அந்த அம்பு ஜாஸ்மினோட இதயத்தில் இங்கிருந்து இதை பார்த்தா ஓ அதிகமாக போய் கண்ணீரோட ஜாஸ்மின் அழகாக. உடனே ஜாஸ்மின் நாதிரா பார்த்து கேட்குறான், அவன் என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா, நீ யாரை கொண்டு இருக்க தெரியுமா, அவன் காதலி எப்படி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை கொண்டு இருப்பா, உண்மையை சொல்லி ஏன் அவளை கொண்ட, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் பேரில் கத்தி வச்சு கேட்குறான். அவள் எவ்வளோ கேட்டு நாதிரா அப்படியே சொல்கிறான், அது ஒன்றும் ஜாஸ்மினே இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறா, ஆமாம் நம்ம ஆமாம் அது ஒன்றும் ஜாஸ்மினே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு இந்த பக்கம் நமக்கு ஜாஸ்மினை கேட்குறாங்க. பார்த்தா ஜாஸ்மின் வேற ஒரு உருவம் மாறுது. உடனே ஓபோ சொல்கிறா, ஹாத்திமலி நம்ம ஜாஸ்மினே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நானும் சொல்கிறேன் உங்கள் ஜாஸ்மினே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சாத்தியமாகும், அப்போ யார் இது அப்படின்னு ஓபோ கேட்குறா. அவள் ஒரு மந்திர சூனிகாரி, அது வந்து பாஷாவோட செட்டப் தான். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள அடிச்சு நம்மளை எமோஷனலாக தாக்க வச்சு நம்மளை சாகடிக்கிறது தான் பாஷாவோட பிளானே. இது பேர் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. அப்படியா, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கருப்பு நிலவு வரும்போது நாங்கள் அந்த பாஷாவோட தளபதிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவன் தான் எங்களை கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு என்னை அடித்து துன்புறுத்தி அப்போ அவன் சொன்னான், என்னை விட்டு போலியே என்னை அடிச்சுட்டு போலியே அதுக்கு இதாண்டி பதில் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். அப்போ அவன் சொன்னான், நீ எங்கள் கூடவே இருந்தால் உனக்கு இந்த பிரச்சனையே இல்லையே, இப்போ நீ அந்த பக்கம் போடலாம் தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த தளபதி சொல்கிறா, எப்படி உங்கள் சித்தப்பா உன்னை கொலை சொல்லி உத்தரவு போட்டுட்டாரு, கோட்டைக்கு போனவனே உன் மரண தண்டதா அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்னொரு விஷயத்தையும் சொன்னான், நீயும் ஹாத்திமும் எல்லாம் முட்டாளுங்க, இப்போ ஹாத்திம் கூட இருக்கிறது ஜாஸ்மின் நினச்சிட்டு தான் அந்த ஹாத்திமா கூட சுற்றிட்டு இருக்கான், ஆனால் அது ஜாஸ்மினே இல்லை, பாஷாவோட மந்திர சக்தியில் உருவான பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நமக்கு பாஷாவோட கோட்டையை காட்டாங்க. அப்போ பாஷாவோட சேனாதிபதி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நமக்கு தளபதி ஒரு செய்தி அமைச்சிருக்காரு, அந்த குழந்தை கிடைச்சதாகவும் அந்த குழந்தையை கூட்டு வந்துட்டு இருக்கலாம் சொல்கிறாரு. கூடவே உங்கள் அண்ணன் பொண்ணையும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. கேட்ட பாஷா வெற்றி நான் எனக்கு அப்போவே தெரியும் எல்லா வெற்றி என் கையில் வந்து சேரணும், நான் தான் சொன்னல எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்கே அந்த மந்திர குழந்தை எந்திரிச்சு நம்ம நாதிராவை காப்பாற்றுது. உடனே மந்திர குழந்தை நாதிராவும் அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கட்டா ஊற்றுட்டு கத்தி எடுத்து நம்ம விடுகிற வீரர்கள் எல்லாருக்கும் நாதிரா அடிச்சு போட்டுட்டு அந்த மதிசாவுக்கு அந்த மந்திர குழந்தையை கூட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ இதுதான் நடந்ததுன்ற விஷயத்த எல்லாத்தையும் ஹாத்திங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹாத்திம், ஓ இதுதான் விஷயமா, ஓ அப்போ இந்த பாஷா தான் இது எல்லாத்தையும் பண்ணானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கா. இதை போய் உடனே ஹாத்திம் ஒன்று சொல்கிறான், இந்த பாஷா நம்ம விட்டோம்னா அவ்வளோ தான், எப்படியாவது இந்த குழந்தை கொண்டு போய் நம்ம வெள்ள மண்டலத்தை சேர்த்துடலாம். அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு, நீ கெட்டவதா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உண்மையிலேங்க ரொம்ப நல்லவ, சரி இப்போ சொல்ல நம்ம அடுத்து எந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் தன்னோட ஞான சக்தியில் பார்த்துட்டு ஒரு புகமூட்டமும் ஒரு புகை இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த வழியாக போகலாம், நம்ம போனோம்னா அப்போ ஒரு புகமூட்டம் வரும், அந்த புகமூட்டத்தை கடந்தோன்னா அரசு நம்ம அந்த வெள்ள மந்திரத்துக்கு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரி வாங்க அப்போ நடப்போம்னு சொல்லி எல்லாரும் நடந்து போகிறாங்க. அவன் நினச்ச மாதிரியே நடந்து கொஞ்சம் தூரம் போய் ரீச் ஆன உடனே அந்த புகமூட்டம் இருக்கிற அந்த வேலையை பார்த்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப்